காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றும் பொழுது காமாட்சி அம்மனை உட்கார வைக்கின்ற நிலையில் அந்த காமாட்சி அம்மன் விளக்குக்கு அடியில் நாம் வைக்க வேண்டிய சில பொருட்களும் அந்த பொருட்களின் தன்மையும் எந்த கிரகங்கள் ஆட்சி செய்வதனால் அந்த பொருட்களை நாம வைக்கிறோம், அப்படி வைக்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ காமாட்சி அம்மன் வைக்கும் பொழுது நன்றாக அந்த பலகை, அவர்கள் அமரும் பலகை நன்றாக கழுவி துடைத்து மாக்கோலமிட்டு அதுல ஒரு தாம்பலம் வைத்து அந்த தாம்பலத்தில் அட்சதை, அதாவது பச்சரிசி, நெய், மஞ்சள் இந்த மூன்றையும் கலந்து வைக்கும் பொழுது அட்சதை நமக்கு அதில் கிடைக்கும். மஞ்சள் நிறம், அது சந்திரன், குரு, மகாலட்சுமி அம்மையார் இவங்கள்லாம் அதில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவர்கள் ஆட்சி செய்ய காமாட்சி அம்மன் அதில் தீபம் எரியும் போது சூரியனாக அங்கே நெருப்பு எரியும். அப்போ இது எந்த தாத்பரியம் அப்படின்னா, குரு, சந்திரன், சூரியன் இந்த மாதிரி இவங்கெல்லாம் நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியவங்க, வீட்டுக்கு தேவையான வளர்ச்சியை கொடுக்குறவங்க. அதனால தான் இதனை செய்யறது. இதில் துளசி இலைகள் நீங்கள் போடலாம். அந்த அட்சதையோடு பாதத்தில் காமாட்சி அம்மன் விளக்கு எரியும் இல்லையா, அவங்க பாதத்தில் துளசி இலைகள், அப்புறம் ரோஜா இதழ்கள், பன்னீர் ரோஜா இந்த மாதிரி நீங்க வைக்கலாம். மிக மிக நன்றாக இருக்கும்.